கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் அதன் பலனை கொடுக்கும். இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்தது சந்தோஷப்படுகிறேன். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசப்பா தருகிற நல்ல நன்மையை அனுபவிக்கிற நல்ல நாட்களாய் உங்களுக்கு மாறட்டும். ஆமென். நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று, ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். சங்கீதம் 27:13. ஆமென். நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கவனிங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலும் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வருகிறது. கர்த்தர் நன்மையை தருவார், நான் நன்மை அனுபவிப்பேன். என் குடும்பத்துக்கு கர்த்தர் நன்மை செய்வார், என் வாழ்வுக்கு நன்மை செய்தார், என் குடும்பத்துக்கு நன்மை செய்வார், என் வியாபாரத்துக்கு நன்மை செய்வார், என் தொழிலுக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசியுங்கள். எதிர்மறையான எண்ணங்கள் வராதிருப்பதாக. ஆப்போசிட்டான திங்கிங் உங்களுக்கு வேண்டாம், எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஒரு ஐயா 93 வயசு வரை வாழ்ந்தார். ஆனா சிரிப்பு என்ன தெரியுமா? அவங்க தாத்தா 51 வயசுல இறந்துட்டார், அவங்க அப்பா 46 வயசுல இறந்துட்டார். இவருக்கு என்ன பயம் தெரியுமா? எங்க அப்பா அம்மா 46 வயசுல இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி பயத்திலே வாழ்ந்தார். 46 தாண்டோட ஒரு நிம்மதி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்க அப்பா இல்லை, ஒருவேளை நான் தாத்தா மாதிரி சித்திர 51 வயசு வரை மரண பயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60, 70, 80, 93 வயசு வரை வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் அவர்களை மரண பயத்தோடே வாழ்ந்தார். தாவீது சொல்லும் என்ன சொல்றார் தெரியுமா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற என்னுடைய கோலும் தடிமனை தேற்றும். பயத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்குகிறவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நன்மை செய்வார்னு விசுவாசத்தோடு வாழுங்கள். பாருங்க, சவுல் ராஜாவை மாறினார். அழகா ராஜ்யபாரம் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு தேவையில்லாம அந்த தாவீதை தேடி கொல்ல நினைக்கணும்னு நினைச்சு அவர் ஆயுச நாட்டில் அவரும் மரித்து போனார், மகன் யோனத்தானும் மரித்து போனார். அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. விசுவாசத்துல விசுவாச கண்கள்ல பார்த்து அவன் கர்த்தருக்கு நன்மை செய்வாருங்கிற நல்ல எண்ணத்தோடு வாழுங்க. அப்படிப்பட்ட நாளாய் மாறட்டும். அதுக்கு ஏசப்பாவை சார்ந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாருங்கிற விசுவாசத்தோடு ஆண்டவரை முன்னேற கிருபைதான். இப்படிப்பட்ட நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.